மனோ, வினோ, தனு ஒரு ஊரில் 3 குழந்தைகள் இருந்தார்கள். தமிழ் ஆசிரியர் சொன்ன கதை. ஆசிரியர் குழந்தைகளிடம், குழந்தைகளே, ஒரு அடர்ந்த காட்டில் பேசும் ஒரு மாய மரம் இருக்கிறது. அழகான ஒரு அருவி இருக்கிறது. மனோ ஆர்வமாக கேட்கிறான், ஆசிரியரே, இது உண்மையா? ஆசிரியர் சிரித்தபடி சொல்கிறார், நம்பிக்கை இருந்தால் எந்த கதையும் ஒரு நாள் உண்மையாகும். பள்ளி மணி ஒலித்தது. கேலி கிண்டலாக பள்ளி முடிந்த பின் மூவரும் பேசிக்கொண்டே நடந்து செல்கிறார்கள். வினோ கிண்டலாக சொல்கிறான், ஏய் மனோ, பேசும் மரமாம், நீ நம்புறியா? தனு சிரித்தபடி சொல்கிறான், இன்று இரவு முழுக்க இவன் பயந்து தூங்குவான். மனோ சிறு கோபத்துடன் அவர்களிடம், சரிடா, நாமே போய் பார்த்திடலாம். மூவரும் சிரித்துக்கொண்டே அறியாமலே காட்டுக்குள் சென்று விடுகிறார்கள். காடு பயத்தின் தோற்றமாக இருக்கிறது. தனு மெதுவாக பேசுகிறான், இது வீட்டுக்கு போற வழியில்லையே சொல்றான். வினோ பயத்துடன் சொல்கிறான், வீட்டுக்கு போகணும்டா. மனோ தைரியமாக சொல்றான், பயப்படாதீங்க, நாம் மூவரும் சேர்ந்திருக்கிறோம். வினோ அழுதபடி அவர்களிடம், நான் அம்மா கிட்ட போறேன்னு சொல்றான். மனோவும் தனுவும் வினோவின் கையை பிடிக்கிறார்கள். மனோ சொல்கிறான், நாம் நண்பர்கள்டா, வீட்டுக்கு கண்டிப்பாக போவோம். காற்றின் சத்தம் கேட்கிறது. ஒரு பெரிய பழமையான மரம் ஒளிரத் தொடங்குகிறது. மரம் பேசுகிறது, மனோ, வினோ, தனு, நான் உங்களிடம் ஒரு கதை சொல்லலாமா என்று மரம் கேட்கிறது. தனு அதிர்ச்சியுடன் சொல்கிறான், பேசும் மரமா, ஆசிரியர் சொன்னது உண்மைதான். மரம் பேசுகிறது, கிண்டல் செய்தால் வழி தவறும், நண்பர்களாக இருந்தால் வழி கிடைக்கும் என்றது மரம். அங்கே அழகான மாய அருவி தோன்றுகிறது. வினோ ஆச்சரியமாக சொல்றான், வாவ், சினிமா மாதிரி இருக்குடா. அருவிக்கரையில் ஒரு தாத்தா நிற்கிறார். தாத்தா அவர்களிடம் சொல்கிறார், ஆசிரியர் சொன்ன கதை உங்க வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது குழந்தைகளே. அதற்கு மனோ சொல்கிறான், எங்களுக்கு வழி தெரியல் தாத்தா. தாத்தா சொல்கிறார், நண்பர்களை நம்பி நடங்கள், நான் வழிகாட்டுகிறேன் என்று தாத்தா முன்னால் நடக்கிறார். போக போக வீடுகள் தெரிகின்றன. மூவரும் தாத்தாவிற்கு, நன்றி தாத்தா, நன்றி மரமே என்று சொல்லி திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. அடுத்த நாள் பள்ளி. ஆசிரியர், இப்போது நம்புகிறீர்களா? மனோ, வினோ, தனு சிரித்தபடி சொல்கிறார்கள், ஆமாம் ஆசிரியரே. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நண்பர்களின் நம்பிக்கை. ஆசிரியர் சொன்ன நல்ல கதை நம் வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றத்தை ஏற்படுத்தும்